கடன் பிரச்சனையால கஷ்டப்படுறோம்னா தேய்பிரை அஷ்டமி அன்றைக்கு போய் கால பைரவரை வழிபாடு செய்யுங்க. முடிஞ்ச அங்க பால்கோவா அங்க வரக்கூடிய பக்தர்களுக்கு நீங்க தானம் பண்ணிட்டு வாங்க. தொடர்ந்து தேய்பிரை அஷ்டமியில் கால பைரவரை வழிபாடு செய்கிற போது ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். இந்த பகுதியில் நம்ம நிறைய பரிகார முறைகள், பரிகார தலங்கள், ஆன்மீக கேள்வி பதில்கள், ஆன்மீக சந்தேகங்கள், என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னு தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு கடன் பிரச்சனை பத்தி உங்களுக்கு சொல்ல போறேன். நிறைய பதிவுகளில் கடன் பிரச்சனை ஏற்படுவதற்கான அமைப்பு என்ன, அதுக்கு என்ன பரிகாரங்கள் அப்படின்றதெல்லாம் நம்ம சேனல்ல இருக்கு. அதையும் நீங்க உடவை போய் பாருங்க. பொதுவா ஒரு ஜாதகத்தை நாம கையில எடுத்த உடனே கடன் அப்படின்றதுக்காக எந்தெந்த இடத்த பார்ப்போம்னா 6ஆம் இடம், 8ஆம் இடம், செவ்வாய், சனி, கேது. முக்கியமா செவ்வாய் சனியையும் பார்ப்போம், சில ஜாதகங்களை கேதுவையும் பார்ப்போம். அது 6ஆம் அதிபதி தசை, 8ஆம் அதிபதி தசை, அதனுடைய புத்தி காலங்கள்ல கூட கடன் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி செவ்வாய் பார்ப்போம், சனியை பார்ப்போம், கேதுவை பார்ப்போம். இதெல்லாம் எங்க இருக்குன்னு பார்ப்போம். இப்ப சிம்ம லக்னமா இருந்தா பெரும்பாலும் அவங்க என்ன பண்றாங்கன்னா நண்பர்களால கடனுக்கு ஆளாகிறாங்க. நண்பர்கள் சொல்லி நீ இதுல இன்வெஸ்ட் பண்ணு, இவ்வளவு பணம் போட்டு நம்ம இவ்வளவு லாபம் எடுத்துடலாம் அப்படின்னு நண்பர்களால கடனை சந்திக்கக்கூடியவர்களா இருக்கிறாங்க. இதுவே கன்னி லக்னமா இருந்தா குடும்பத்துக்காக கடன் வாங்கக்கூடியவர்களா இருக்கிறாங்க. இப்போ அக்காவுக்கு கல்யாணம்னு சொல்லி கடன் வாங்கினேன், தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு கடன் வாங்கினேன், தம்பிக்கு வேலைக்கு பணத்துக்கு ரெடி பண்ணி கொடுத்து நான் கடன் ஆயிட்டேன், அப்பாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லி வெளியில கடன் வாங்கி கடன் ஆயிட்டேன். இந்த மாதிரி குடும்பத்துக்காக, தன்னுடைய பிள்ளைகளுக்காக, தன்னுடைய வாழ்க்கை துணைக்காக, குடும்பத்துக்காக கடன் வாங்கி அதுல கஷ்டப்படுறவங்க இந்த கன்னி லக்னத்தை சேர்ந்த நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ கடன் அப்படின்றது நம்ம ஜாதகப்படி எந்தெந்த காலகட்டங்கள்ல வரும், எப்படி வரும் அப்படின்றத நம்மளால கணிக்க முடியும். நான் ஏற்கனவே சொன்னேன், சுக்கிரன் ராகு சேர்க்கை இருக்கிறவங்க பிஸ்னஸ்ல பெரிய அளவுல இன்வெஸ்ட் பண்ணி மாட்டிக்கிறாங்க. ஏன்னா ராகுனா பிரம்மாண்டம், சுக்கிரன்னா பணம், அது இன்னும் கூடுன்னு கேட்டுக்கிட்டே இருக்கும். இப்படி சில கிரக சேர்க்கைகளை வச்சு நடக்கிற தசா புத்திகளை வச்சு கடன் பிரச்சனையை நம்மளால கணிக்க முடியும். சரி, அதுக்கு என்ன தீர்வுனா இந்த பகுதியில் நம்ம கடனுக்காக சொன்ன பரிகார முறைகள் நிறைய இருக்கு. அதுலயும் முக்கியமா ஒருத்தருடைய ஜாதகத்தை பார்த்து அவருக்கு எந்த கிரகத்தால பிரச்சனை அப்படின்றத வச்சுதான் நம்ம பலன் சொல்ல முடியும். திருச்சேரை கோவிலுக்கு போங்க, அங்க 11 வாரம் ருண விமோச்சன லிங்கேஸ்வரருக்கு பூஜை நடக்கும், அதுல கலந்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருக்கோம். இப்போ சொல்றேன், யாருக்காவது கடன் ரொம்ப அதிகமாயிடுச்சு, சமாளிக்க முடியல, 6ஆம் அதிபதி தசை நடக்குது, புத்தி நடக்குது, 8ஆம் அதிபதி தசை நடக்குது, புத்தி நடக்குது, இப்படி குடும்பத்துக்காக கடன் வாங்கினேன், நண்பர்களுக்காக கடன் வாங்கினேன், என்னோட சொந்த தேவைக்காக கடன் வாங்கினேன், அது பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, சமாளிக்கவே முடியலன்னா அந்த கடனை திருப்பி கொடுக்கறதுக்குன்னு ஒரு நேரம் இருக்கு. அதை பத்தி நான் உங்களுக்கு இன்னொரு பதிவுல சொல்றேன். அதுக்கு பேர் மைத்திரேய முகூர்த்தம்னு பேரு. அந்த நட்சத்திரத்துல அந்த நேரத்துல கடன்ல ஒரு சிறு தொகையை திருப்பி கொடுக்கும்போது அந்த கடன் முழுவதுமாக அடையும் அப்படின்றது நம்பிக்கை. அதை பத்தி நான் உங்களுக்கு இன்னொரு பதிவுல சொல்றேன். இப்ப கடனுக்கான பரிகார முறைகளை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நிறைய கடன் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க தேய்பிரை அஷ்டமி அன்றைக்கு பைரவரை போய் வழிபாடு பண்ணுங்க. அதுலயும் சொர்ண ஆகர்ஷண பைரவரை வழிபாடு பண்ணணும், அப்ப தங்கம் நிறைய கிடைக்கும்ன்றத பத்தி நம்ம ஒரு பதிவு சொல்லியிருக்கோம். இது கால பைரவரை போய் நீங்க வழிபாடு பண்ணணும். எந்த ஒரு தெய்வத்தையும் அதற்குரிய நாளில் போய் வழிபாடு செய்கிற போது கிடைக்கிற பலன் என்பது மிக மிக அதிகம். அதனால கடன் பிரச்சனையால கஷ்டப்படுறோம்னா தேய்பிரை அஷ்டமி அன்றைக்கு போய் கால பைரவரை வழிபாடு செய்யுங்க. முடிஞ்ச அங்க பால்கோவா அங்க வரக்கூடிய பக்தர்களுக்கு நீங்க தானம் பண்ணிட்டு வாங்க. தொடர்ந்து தேய்பிரை அஷ்டமியில் கால பைரவரை வழிபாடு செய்கிற போது நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய இந்த கடன் பிரச்சனை ரொம்ப கஷ்டமா இருக்கு, சமாளிக்கவே முடியல, தாங்க முடியல, என்ன பண்ண போறோம்னு தெரியலன்னு திணறிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட ஒரு வழி கிடைப்பதை, அந்த கடனை அடைக்கிறதுக்கான சூழல் ஏற்படுவதை நிச்சயமாக நாம் பார்க்க முடியும். கடனை திருப்பி கொடுக்கறதுக்கு ஏதாவது நேரம் இருக்கா, இந்த நேரத்துல கடனை திருப்பி கொடுத்தா அந்த கடன் அடையுமா அப்படின்றத பத்தி தான் உங்களுக்கு சொல்ல போறேன். எப்பவுமே நாள் நட்சத்திரம் பார்த்து தான் ஒரு காரியத்தை பண்ணணும். அதனாலதான் பெரியவர்கள் நமக்கு பஞ்சாங்கம் குறிச்சு கொடுத்தாங்க. இதெல்லாம் ராகு காலம், இதெல்லாம் யமகண்டம், இந்த நட்சத்திரம்லாம் நல்லது பண்றதுக்குரிய நட்சத்திரங்கள், இந்த நாள்ல இதெல்லாம் பண்ணக்கூடாது, இந்த திதியில இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு
முன்னோர்கள் நமக்கு வழிகாட்டி வச்சுட்டாங்க. நாம பெரும்பாலும் அதை பின்பற்றுறதே கிடையாது. என்ன, எதை எப்போ வேணா பண்ணலாம், இதெல்லாமா இந்த காலத்துல போய் நம்புறது அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா சில விஷயங்களை அந்த நட்சத்திரத்துல அந்த நாள்ல பண்ணும்போது அதற்குரிய பலன் கிடைத்தே தீரும். அதுல மாற்று கருத்தே கிடையாது. நிறைய பேர் நான் கடன் வாங்கினேன், அந்த கடன் இன்னும் அதிகமாயிட்டே போகுது, அடைக்கவே முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க எந்த நேரத்துல கடன் வாங்கினாங்க, எந்த திதியில கடன் வாங்கினாங்க, எந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாள்ல கடன் வாங்கினாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா அது திரும்ப திரும்ப கடனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக தான் அது இருக்கும். அப்போ கடனை திருப்பி கொடுக்கறதுக்கு ஒரு நட்சத்திரம் இருக்கா, அதுக்குன்னு ஏதாவது நாட்கள் இருக்கா, அந்த நாள்ல திருப்பி கொடுத்தா கடன் அடையுமானா நிச்சயமா அடையும். அதை தான் இந்த பதிவுல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். உங்களுக்கு எவ்வளவு கடன் இருந்தாலும் சரி, அந்த கடனை நாம திருப்பி கொடுக்கணும்ல. திருப்பி கொடுக்கும்போது நாங்கள் கடன் வாங்கினோம், ஒரேடியாக திருப்பி கொடுக்க முடியல, கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னாலும் சரி, நாங்கள் கடனை வாங்கிட்டோம், கடனை திருப்பி கொடுக்க முடியல, அதுக்கு வட்டி தான் கட்டிக்கிட்டு இருக்கோம்னாலும் சரி, இந்த நேரத்தில் நீங்கள் சிறிய தொகையை திருப்பி கொடுக்கும்போது சீக்கிரமே அந்த கடன் முழுவதுமாக அடைப்படுவதை நீங்கள் பார்க்க முடியும். அந்த நேரத்துக்கு மைத்திர முகூர்த்தம் அப்படின்னு பேர். மைத்திர முகூர்த்தம்னா என்ன? மைத்திர முகூர்த்தம், மைத்ரேய முகூர்த்தம்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அது என்ன முகூர்த்தம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். அஸ்வினி நட்சத்திரம் வரக்கூடிய அன்றைக்கு மேஷ லக்னம் வரும், அது மைத்திர முகூர்த்தம். அதே மாதிரி அனுஷ நட்சத்திரம் வருகிற போது அது விருச்சிக லக்னம் வரும், அது மைத்திர முகூர்த்தம். இந்த நேரத்துல நீங்க பணத்தை திருப்பி கொடுங்க. இல்லை நாங்கள் வேற ஒரு ஊர்ல இருக்கோம், இந்த நேரத்தில் போய் கொடுக்க முடியாதுன்னா அந்த பணத்தை கொஞ்சம் எடுத்து அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் தனியாக எடுத்து வச்சிருங்க. ஒரு கவரில் போட்டு அவங்க பேர் எழுதி வச்சிருங்க. அந்த நேரத்தில் நீங்கள் கடனை திருப்பி கொடுக்கும்போது அல்லது திருப்பி கொடுக்கறதுக்கு அவங்க பேர் எழுதி கொஞ்சம் பணத்தை எடுத்து வைக்கும்போது அந்த கடன் வெகு சீக்கிரமே முழுமையாக அடைப்படுவதை நீங்கள் பார்க்க முடியும். இன்னொட சொல்கிறேன், அஸ்வினி நட்சத்திரம் வருகிற அன்றைக்கு மேஷ லக்னம், அனுஷ நட்சத்திரம் வருகிற அன்றைக்கு விருச்சிக லக்னம், இதோட செவ்வாய்க்கிழமையும் சேர்ந்து வந்ததுன்னா அது ரொம்ப 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 அற்புதமான நாள் கடனை திருப்பி கொடுக்கறதுக்கு. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அஸ்வினி நட்சத்திரம் வருதா, மேஷ லக்னம் எப்பன்னு பாருங்க, அந்த நேரத்தில் கடனை திருப்பி கொடுங்க. செவ்வாய்க்கிழமை அன்றைக்கு அனுஷ நட்சத்திரம் வருதா, அப்போ விருச்சிக லக்னம் எப்போ வருதுன்னு பாருங்க, அந்த நேரத்தில் பணத்தை திருப்பி கொடுங்க. ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய அற்புதத்தை, ஒரு பெரிய மாற்றத்தை நிச்சயமா உங்களால பார்க்க முடியும் இந்த நேரத்துல கடனை திருப்பி கொடுக்கும்போது. பொதுவா ஜாதகத்துல கடனை குறிக்கக்கூடிய இடம் 6ஆம் இடம். நம்ம ஏற்கனவே நிறைய பதிவுகள்லாம் அதை பத்தி பார்த்துருக்கோம். 6ல் என்ன கிரகம் இருக்குன்றத பார்க்கணும், 6ஆம் அதிபதி எங்க இருக்கிறாருன்றத பார்க்கணும். இந்த 6ஆம் அதிபதி தசை நடக்கும்போது தான் நிறைய பேர் பெரிய அளவுல கடன்ல போய் மாட்டிக்கிறாங்கன்றதெல்லாம் நான் உங்களுக்கு இதுக்கு முந்தின பதிவுகளில் நிறையவே சொல்லியிருக்கேன். 6ஆம் இடம் தான் கடனை குறிக்கக்கூடிய இடம், சரியா? அதே மாதிரி கடனை குறிக்கக்கூடிய கிரகங்கள்னு இருக்கு. முக்கியமா செவ்வாய் தான் கடனுக்கு நாம பார்ப்போம். அதே மாதிரி சனி, அதே மாதிரி கேது, இந்த 3மே கடனை ஏற்படுத்துறதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கக்கூடிய கிரகங்கள். இப்ப பாருங்க, அஸ்வினி நட்சத்திரம்ன்றது கேதுவோடது. அதுல என்ன லக்னம் வரணும்னு சொன்னேன்? மேஷ லக்னம் வரணும்னு சொன்னேன் மைத்திர முகூர்த்தத்துக்கு. மேஷம்ன்றது செவ்வாயோடது, சரியா? அனுஷ நட்சத்திரம், அனுஷன்றது யாருடைய நட்சத்திரம்? சனியினுடைய நட்சத்திரம். அதுல விருச்சிக லக்னம் வரணும்னு சொன்னேன். விருச்சிகத்துக்கு அதிபதி யாரு? செவ்வாய். அப்ப பாருங்க, அஸ்வினில மேஷ லக்னம், அனுசத்துல விருச்சிக லக்னம்னு வரும்போது செவ்வாய், சனி, கேது இந்த 3 கிரகங்களும் சம்பந்தப்படுது. இந்த 3 கிரகங்களும் தான் கடனை ஏற்படுத்துவதில் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன. அதனால இந்த நேரத்துல கடனை திருப்பி கொடுக்கிற போது அந்த கடன் முழுமையாக அடையும் என்று சொல்லப்படுகிறது. ஒரு பாட்டு இருக்கு தெரியுமா, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய பேரு அது கம்பன் எழுதின பாட்டுன்னு தப்பா சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது கம்பன் எழுதினது இல்லை, அருணாச்சல கவிராயர் எழுதினது. ஆனா ரொம்ப அழகான பாட்டு. விடம் கொண்ட மீனை போலும் வெந்தழல் மெழுகு போலும் படம் கொண்ட பாந்தல்வாயில் பற்றிய தேரை போலும் திடம் கொண்ட ராமபாணம் செருக்களத்துற்ற போது கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன். இது கம்பன் எழுதினது இல்லை, அருணாச்சல கவிராயர் எழுதின பாட்டு. ஆனா நல்லா இருக்குல்ல, கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன்.
அப்போ வாழ்க்கையில கடன் வந்துட்டாவே அங்க நிம்மதி இருக்காது, சந்தோஷம் இருக்காது. ஒரு குடும்பத்துல கடன் அப்படின்னு இருந்துட்டாவே அந்த குடும்பத்துல மகிழ்ச்சி இருக்காது. நீங்க அதை புரிஞ்சுக்கோங்க. அப்போ அந்த கடனை நம்ம நல்லபடியா திருப்பி செலுத்தணும். கடன் இல்லாம இருக்கணும்னா இந்த மைத்திர முகூர்த்தம் வருகிற போது கடன்ல ஒரு சிறு தொகையை நீங்க திருப்பி கொடுங்க. இந்த நிகழ்ச்சி இப்ப நீங்க பாக்குறீங்க இல்லையா, இதுல இருந்து அடுத்த முறை நீங்க கடனை திருப்பி கொடுக்கும்போது இந்த நேரத்துல திருப்பி கொடுத்து பாருங்க. அஸ்வினி நட்சத்திரம் வருகிற அன்றைக்கு மேஷ லக்னம், அனுச நட்சத்திரம் வருகிற அன்றைக்கு விருச்சிக லக்னம், அது செவ்வாய்க்கிழமையோட சேர்ந்து வந்தா இன்னும் சிறப்பு. இந்த நேரத்துல நீங்க கடனை திருப்பி கொடுத்து பாருங்க, உங்களுக்கே ஒரு நல்ல ரிசல்ட் தெரியும். சீக்கிரமா நம்ம கடனை அடைச்சிடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வரும். இந்த நேரத்துல திருப்பி கொடுத்தா அது எப்படிங்க கடன் அடையும்? இது மாதிரிலாம் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்கிறாங்க. ஏன்னா நம்ம ஒரு ஜோதிடர்னா நிறைய பேருக்கு ஆலோசனை சொல்லும் போது நம்பிக்கை இல்லாம நிறைய பேர் கேட்பாங்க இல்லையா, என்னங்க எப்போ கொடுத்தாலும் கடன் கடன் தானேங்க, நம்ம பணம் தானே, இந்த நேரத்துல தான் கொடுக்கணுமா அப்படின்னா, சில செயல்களை நீங்க அந்த நேரத்துல செய்யும் போது அது கடன் பிரச்சனை அப்படின்னா அது சீக்கிரமா தீருவதற்கான வழிகளை அந்த நேரம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதுக்குதான் நல்ல நேரம், நல்ல நட்சத்திரம், நல்ல திதி, இந்த நேரத்துல இதை பண்ணுங்க, இதை பண்ணாதீங்கலாம் நமக்கு குறிச்சு கொடுத்தாங்க. அதனால யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கிறீங்களோ, அது எவ்வளவு பெரிய கடன் தொகையா இருந்தாலும் சரி, கோடிக்கணக்கில் கடன் இருந்தாலும் சரி, இல்ல சில ஆயிரங்கள் தான் இருக்கு அப்படின்னாலும் சரி, இந்த மைத்திர முகூர்த்தம் வருகிற போது கடனை திருப்பி கொடுத்து பாருங்க. நிச்சயமா ஒரு நல்ல முன்னேற்றம், சீக்கிரமா கடனை அடைச்சிட்டோம்ப்பா அப்படின்னு நீங்க சொல்ற அளவுக்கு வருவதை நீங்கள் நிச்சயமாக பார்ப்பீர்கள். மீண்டும் சந்திக்கலாம். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.